Hello all, welcome to our channel. Hope you are doing great. நம்ம இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க ஸ்டோரியில போலாம். குடும்பம், மனைவி, மக்கள் என்பதன் அருமையெல்லாம் நம்மில் பலருக்கு தெரியாது. எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கும் குணம் பல குடும்பங்களை சுக்குநூறாக்கி கொண்டிருக்கிறது. இதோ இந்த கற்பனை கதையை பாருங்கள். அவர்கள் இருவரும் வயதானவர்கள். 40 வருட தாம்பத்தியம் நடத்தியவர்கள். மிகப்பெரிய செல்வந்தனாக வேண்டும் என்ற கனவில் மிதந்தவர் அவர். ஆனால் அவரது ஆசை நிறைவேறாமலேயே மரணப்படுக்கையில் விழுந்தார். இந்த கடைசி காலத்திலாவது மனைவியின் அன்பை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் உறவினர் ஒருவர் சொன்னார். "உன் மனைவி எத்தனை அன்பானவள் தெரியுமா? கல்யாணமான புதிதில் நீ உன் அலுவலகத்தில் பணத்தை கையாடல் செய்து வேலையை இழந்தாய். அப்போது உன் அப்பாவும் அம்மாவும் கூட நீ எனக்கு பிள்ளையே கிடையாது என்று சொல்லி உன்னை பிரிந்து போனார்கள். ஆனால் உன் மனைவி மட்டும் உன்னோடு தான் இருந்தாள். பிறகு பிசினஸ் செய்ய போகிறேன் என்று பல லட்ச ரூபாயை வங்கி கடனாக வாங்கி ஒரு ஷோரூம் ஆரம்பித்தாய். ஆனால் பெரிய நஷ்டம் வந்து கடன்காரனாகி கடைசியில் அந்த பிசினஸ்லாம் கைவிட்டு போனது. உன்னோடு நெருக்கமாய் இருந்த நண்பர்கள் கூட அந்த நேரத்தில் விலகி போனார்கள். அப்போதும் உன் மனைவி உன்னோடு இருந்தாள். பிறகு கெட்ட சவகாசங்கள், தீய பழக்கங்கள் வந்து சேர, ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து வியாதிஸ்தனாயிருந்தாய். அப்போது நீ பெற்ற பிள்ளைகளே உன்னை உதறிவிட்டு போனார்கள். ஆனால் அப்போதும் உன்னோடு இருந்தது உன் மனைவி மட்டும்தான். இதிலிருந்து உனக்கென்ன புரிகிறது என்று அந்த கணவனை நோக்கி கேட்டார் உறவினர். அதற்கு கணவர் சொன்னார், "எனக்கு கெட்டது நடந்த ஒவ்வொரு நேரத்திலும் அவள் என் பக்கத்தில் இருந்திருக்கிறாள். அவள் துரதிர்ஷ்டத்தால்தான் நான் இப்படி கஷ்டப்படுகிறேன். இன்னொரு வகை தம்பதியர்களும் இருக்கிறார்கள். கார் வாங்க வேண்டும், அபார்ட்மெண்ட் வாங்க வேண்டும், உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற வேண்டும் என்று சதா அலைந்து கொண்டே இருப்பார்கள். இந்த அலைச்சல் காரணமாக கணவன் மனைவி 2 பேருக்கும் வீட்டில் பேசிக்கொள்ளக்கூட நேரம் கிடையாது. அப்படியே பேசினாலும், உன் பிஎஃப்பில் எத்தனை பணம் இருக்கிறது? உனக்கு பேங்கில் எவ்வளவு கடன் கொடுப்பார்கள்? என்று ஏதோ கம்பெனி ஆடிட்டர்கள் மாதிரி பேசிக்கொள்வார்கள். அன்பு, அந்யோன்யம், குழந்தைகள் இதற்கெல்லாம் எப்போது நேரம் ஒதுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டால், கார், அபார்ட்மெண்ட், பதவி உயர்வு எல்லாம் வாங்கிய பிறகு என்று சொல்வார்கள். வெற்றியையும் செல்வத்தையும் வாழ்க்கையில் தேட வேண்டியதுதான். தப்பு என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் எதை விலையாக கொடுத்து இதையெல்லாம் வாங்கப் போகிறோம் என்பதை நாம் கணக்கிட வேண்டியது அவசியமில்லையா? மும்பை வாசிகளைப் பற்றி ஒரு கிண்டல் உண்டு. அதாவது பனி காலத்தில் தங்களின் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் விலையாய் கொடுத்து 50 வயது வரை அவர்கள் பணம் சம்பாதிப்பார்கள். அதன் பிறகு இழந்த ஆரோக்கியத்தை திரும்பப் பெறுவதற்காக சம்பாதித்த பணத்தை எல்லாம் செலவழிப்பார்களாம். அது ஒரு கிராமம். அங்கே ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு ஒரு நாள் 3 பெரியவர்கள் வந்தார்கள். நீண்ட நேரம் பயணம் செய்த களைப்பு அவர்களிடம் தெரிந்தது. அவர்களைப் பார்த்த அந்த வீட்டுப் பெண்மணி, "உள்ளே வாருங்கள், என் கணவர் வந்து விடுவார். உணவருந்தலாம்" என்று அழைத்தாள். "ஆண்மக்கள் இல்லாத வீட்டில் நாங்கள் உணவருந்த மாட்டோம். அதனால் உன் கணவன் வீடு திரும்பும் வரை இங்கேயே காத்திருக்கிறோம்" என்று அவர்கள் திண்ணையிலேயே இளைப்பாற ஆரம்பித்தார்கள். வயல் வேலைக்குப் போயிருந்த கணவன் மாலையில் வீடு திரும்பினான். உடனே அவனது மனைவி திண்ணையில் உறங்கிக் கொண்டிருந்த பெரியவர்களிடம் சென்று, "என் கணவர் வந்துவிட்டார். இப்போது எங்கள் வீட்டிற்குள் வர உங்களுக்கு தடையில்லையே" என்று கேட்க, அவர்கள், "தடையில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை. எங்களில் ஒருவர் மட்டுமே உங்கள் வீட்டிற்கு வர முடியும்" என்றார்கள். அந்த பெண்மணி காரணம் புரியாமல் விழிக்க, அவர்களின் மிகவும் வயது முதிர்ந்தவராக இருந்த பெரியவர், "என் பெயர் அன்பு. அவன் பெயர் வெற்றி. அவன் பெயர் செல்வம். எங்களில் ஒருவரைதான் வீட்டிற்குள் அழைக்க முடியும். அதனால் யாரை அழைப்பது என்று நீயே தேர்ந்தெடுத்துக்கொள்" என்று சொல்ல,
வந்திருப்பவர்கள் வழிப்போக்கர்கள் அல்ல, செல்வம், வெற்றி, அன்பு என்ற மூன்றிற்கும் அதிபதியாக இருக்கும் தேவர்கள் என்பது அந்த பெண்மணிக்கு புரிந்தது. பூரிப்போடு வீட்டிற்குள் ஓடிய பெண்மணி விஷயத்தை கணவனிடம் சொன்னாள். கணவனுக்கு பரவசமும் பதற்றமும் தொற்றிக் கொண்டது. வாழ்க்கையில் வெற்றிதான் முக்கியம். அதனால் அவரை நம் வீட்டிற்கு அழைக்கலாம் என்று யோசனை சொன்னான். அதற்கு அவள், வெற்றி வந்தால் மட்டும் என்ன பயன்? செல்வம்தானே முக்கியம். அதனால் செல்வத்தை அழைத்து வரலாம் என்று பரபரத்தாள். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதைக் கேட்டு அவர்களின் மருமகள் சொன்னாள், வெற்றியையும் செல்வத்தையும் விட அன்பு இருந்தால்தான் கணவன், மனைவி, குழந்தை, மாமா, அத்தை என்று நாம் எல்லாம் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்க முடியும். அதனால் அன்புதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்று சொல்ல, அந்த யோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். உடனே அந்த வீட்டின் தலைவி வீட்டிற்கு வெளியே சென்று, உங்களில் அன்பு யாரோ அவர் உள்ளே வரலாம் என்று சொல்ல, அன்பு என்ற பெரியவர் வீட்டினுள்ளே சென்றார். அன்பை தொடர்ந்து வெற்றி, செல்வம் என்ற மற்ற 2 பெரியவர்களும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். இதை பார்த்த அந்த பெண்மணிக்கு ஆச்சரியம். பிறகு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வெற்றியையோ செல்வத்தையோ அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வீட்டின் வெளியேயே தங்கியிருப்போம். ஆனால் அன்பை நீங்கள் அழைத்ததால்தான் நாங்கள் இருவரும் உங்கள் வீட்டிற்குள் வந்தோம். காரணம், அன்பு எங்கு சென்றாலும் அதை பின்பற்றி அதன் பின்னாலேயே செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவன் எங்களுக்கு இட்ட கட்டளை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த கதை எடுத்த புக்கோட லிங்க் வந்து ஐ ஹவ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்க பிடிக்கும்னா, தென் இஃப் someone is a beginner in reading books can kindly check out this book. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.